இந்த கேரளா இஷ்யூ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு பையன், அதாவது ஒரு ஆம்பளை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டிருந்தது. செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. பட் அந்த ட்ரெண்டான விஷயம் அந்த ஆம்பளைக்கு வந்துட்டு, அதாவது அவரோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபக். அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு தூக்கு போட்டு செத்துட்டார். ஸோ அவர் செத்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு எதிராக கண்டனமெல்லாம் தெரிவித்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ எடுத்ததே முதல்ல தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீடியோ எடுத்தது தப்பு கிடையாது. பட் ஆனால் இன்டென்ஷனலாகவே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியானதாக இருந்துச்சு. ஒரு சில பேர் நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டு அவாய்ட் பண்ணி தான் பார்ப்போம். நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, துஷ்டனை கண்டால் தூரம் விலகு, அதை நோக்கியே போகாது, இல்லை அதே இடத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த பொண்ணு அங்கேயே தான் நின்று இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்து அது ட்ரெண்ட் ஆக்குச்சு. பட் அந்த இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரியான வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எதாச்சியாக பஸ்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த தீபக்குங்கிற நபர் இறந்ததுக்கப்புறம் இந்த சிம்ஜிதானுங்கிற பொண்ணு மேலே நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தலைமறைவானாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இப்போ அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். என்னென்னு போய் செக் பண்ணால் ஒரு 10,000 ஃபாலோவர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ 10,000 ஃபாலோவர் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாமாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதையும் தாண்டி ஒரு ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக யாராவது பண்ணுவாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைத்தியகார இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வேண்டி ஒரு ட்ரெயினவே கவுக்க பார்த்தான், பீகாரோ ஒரிசாவோ சம்திங். ஸோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டுக்காக எல்லா இடத்துலையும் எல்லா பைத்தியகாரங்களும் இருப்பாங்கங்கிறதா உண்மை. டெக்னாலஜியை நம்ம எந்தளவுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கணும். ஸோ டெக்னாலஜி பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். நன்றி.